யுஎஸ் நேவி அமெரிக்கா நியூயார்க்ல இருந்து நார்த் அட்லாண்டிக் கடலை கடந்து இங்கிலாந்துக்கு ஏர் பலூன் மூலமா பறந்து போக பிளான் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட 5300 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். திடீர்னு ஏன் யுஎஸ் நேவிக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? வேர்ல்டு வார் 1ல அவங்க வாங்கின அடி அப்படி. எனிமி சுட்டு பிளைட் கிராஷ் ஆனா பரவாயில்ல, என்ஜின் ஃபெயிலியர் ஆகுறது, ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இல்லாம நடுவானத்துல ஃபியூல் தீர்ந்து போறது, ஓபன் காக்பெட்ஸ்னால கடும் குளிர் காத்து முகத்துல பட்டு சிரமம் ஏற்படுறது, அது மட்டும் இல்லாம எனிமியோட புல்லட் டைரக்டா முகத்தை பதம் வேற பார்த்துடும். இப்படி நிறைய ரீசன்னால முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஏர் பலூன் ஏர்ஷிப்பே எவ்வளவோ பரவாயில்ல ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏர் பலூன் வச்சு ஒரு வாரத்துக்கு மேல வானத்துல டென்ட் போட முடியும். எனிமியை தூரத்துல இருந்து கண்காணிக்கலாம். எனிமி மேல அட்டாக் பண்றதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஏர்ஷிப் இருக்கு. அதுல ஏர் பலூன்ல இருக்காத நிறைய ஃபெசிலிட்டிகள் இருக்கு. குறிப்பா ஸ்டீரிங் இருக்கு. அதனால டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். 2000 கிலோ வரைக்கும் வெடிப்பொருட்களை கொண்டு போக முடியும். இப்ப பாருங்க, ஏர் பலூன்ல லாங் டிஸ்டன்ஸ் கூட டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த ரேஸ் நியூயார்க்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. நியூயார்க்ல இருந்து 3 ஏர் பலூன் பறக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு பலூன்லயும் யுஎஸ் நேவியை சேர்ந்த ஒவ்வொரு உயர் அதிகாரிகள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட நியூயார்க் கடந்து 800 கிலோமீட்டர் மேல பயணிச்சு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. பலமான காத்து ஏர் பலூனை கண்ணா பின்னான்னு கொண்டு போக ஆரம்பிச்சது. ஏர் பலூன் பொறுத்தவரை ஹைட்ரஜன் கேஸை ஆன் ஆஃப் பண்ணி மேல கீழே தான் கொண்டு போக முடியும். டைரக்ஷன்லாம் செட் பண்ண முடியாது. அதனால அவங்க 3 பேராலையும் பலூனை கண்ட்ரோல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட அவங்க பறக்க ஆரம்பிச்சு 25 மணி நேரம் ஆயிருந்துச்சு. ஒரு 1300 கிலோமீட்டர் வரைக்கும் போராடி பார்த்தாங்க. கடைசியா யூரோப் பக்கம் போக வேண்டிய அவங்க கனடா மேல பறந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல டிராவல் பண்ணி எதுவும் ஆக போறதில்ல அப்படின்னு பிளான் பண்ணி ஹைட்ரஜன் கேஸ் ஆஃப் பண்ணாங்க. அந்த பலூன் போய் சேர்ந்த இடம் ஈஸ்ட் கனடாவில் இருக்கிற நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு தீவுல ஒரு ரிமோட் ஃபாரஸ்ட்ல. பலூன்ல இருந்து இறங்கி பார்த்தா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தரும் இல்ல. ஒரு பக்கம் சர்வை பண்ண கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் மனிதர்களை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 3 வாரம் கழிச்சு சில கிராமவாசிகள் அவங்கள பார்த்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வழியா நியூயார்க் வந்து சேர்ந்தாங்க. இவங்க பலூன் டிராவல் பண்ணது, இவங்க சர்வை பண்ணதெல்லாம் எந்த மீடியாவும் பெருசா கண்டுக்கல. ஒரு ஓரத்துல குட்டி நியூஸா தான் போட்டாங்க. ஏன்னா அவங்க நியூயார்க் வந்து சேர்ந்த அதே நேரத்துல அதே நியூ ஃபவுண்ட்லேண்ட்ல இருந்து ஒரு பிளைட் கிளம்பி அதே இங்கிலாந்து வரைக்கும் போய் ஒரு புதிய சாதனை படைச்சிருந்துச்சு. முதல் முறையா ஒரு பிளைட் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் மேல வானத்துல பறந்து சாதனை படைச்சிருந்துச்சு. மீடியாவெல்லாம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 200 வருடங்களா இருந்த ஏர் பலூன் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம ஒரு விஷயம் எப்படியாவது செஞ்சு காட்டி சாதிக்கணும் அப்படிங்கறத விட எந்த விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சூஸ் பண்ணி நம்ம வேலையை கரெக்டா பார்த்தாலே போதும், மீதி சக்சஸ் தன்னால நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.